வெல்கம் டு ட்ரீம்ஸ் சமையல். இன்னைக்கு வந்து அரைச்சவிட்ட சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு தோரம்பருப்பும் சிறுபருப்பும் ரெண்டும் நான் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இது 100 கிராம் வேக வச்சுருக்கேன். நான் 1 கப்பு சின்ன அளவுக்கு. அதுக்கப்புறம் காய் அதுக்கு தேவையான அளவு வந்து வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், பெங்களூர் கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அது அரைக்கிறதுக்கு மசாலா வந்து ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன், தனியா வந்து முழு தனியா வந்து மல்லி வந்து 1 டீஸ்பூன், கோகோனட் டெஸ்னட் கோகோனட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் 3 எடுத்துருக்கேன். அப்புறம் புளி வந்து தேவையான அளவுக்கு நான் தண்ணியில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு கடலப்பருப்புலாம் 2 பருப்பும் நல்லா ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெறும் எண்ணெய் இல்லாமல் அப்படியே பேனில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது நல்லா ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு அதே இந்த பருப்புலேயே வந்து நம்ம வந்து தனியாவை போட்டுக்கலாம். தனியாவும் மிளகாவும் போட்டுக்கலாம். வெந்தயத்தை வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வெந்தயம் போட்டால் கசப்போம். அதனால் தனியாவும் மிளகாவும் நான் போட்டுக்கிறேன். இது கூட இதுவும் நல்லா இது கூடயே வறுத்துக்குங்க. நல்லா இன்னும் நல்லா பொன்னிறமாக வரணும். இது பொன்னிறமாக வந்தவனே அதுக்கப்புறம் நம்ம இந்த கோகோனட் ட்ரை கோகோனட் அதுவும் வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு சவுந்தவனே நான் பச்சரிசி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சாப்பாடு அரிசி தான் அது. அது 1 டீஸ்பூன் போட்டால் நல்லா திக்னஸ் வரும் சாம்பார் நல்லா. அதுக்கோசம் இந்த ரைஸை போடுறோம், பச்சரிசியை, ரா ரைஸை. இது நல்லா இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அப்புறம் ரைஸ்லாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சவனே இந்த வெந்தயத்தையும் இந்த கோகோனட் டெஸ்னட் கோகோனட்டையும் போடுறோம். இதையும் நல்லா லைட்டாக வதக்கணும். ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு இல்லை. இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸு. இப்போ இது நல்லா அதை ஆற வச்சு பவுடர் பண்ணணும். நம்ம வந்து காயெல்லாம் வந்து லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு இந்த பருப்பு கூட போட்டு வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சவனே கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கத்தில் வெங்காயத்தை போடுறேன் நான். நீங்கள் சாம்பார் வெங்காயம் போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஜஸ்ட் லைட்டாக வத்தா போவோம். ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். அதனால் இது கூட தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து போடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்ட வேணே சவுச்சவும் முருங்காவும் நான் போடுறேன். உங்களுக்கு எந்த காய் வேணுமோ அது போட்டுக்கலாம். கத்திரிக்காயும் போட்டுக்கலாம். முருங்காய் கத்திரிக்காய் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். பெங்களூர் கத்திரிக்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும் சாம்பார். இப்போ ரைஸ் கூட போடுறதுனால நான் முருங்காய் போட்டிருக்கேன். இது நல்லா லைட்டாக வதக்கிட வேணே பச்சை மிளகாய் 2 போடுறேன்.
பச்சை மிளகா நல்லா போட்டவொடனே இப்போ லைட்டாக இந்த காரப்பொடி போடுறேன். வெறும் மிளகாத்தூள் மட்டும் போடுறேன். இப்போ கொஞ்சமாக சும்மா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாவும் இப்போ அரைக்க போகிறோம். அதனால காரம் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட லைட்டாக உப்பு போட்டு இப்போ அந்த பருப்பு கூட வேக வைக்க போகிறேன். இப்போ நான் உப்பு போடுறேன். சாம்பாருக்கு எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பருப்பு கூட நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது சிறுபருப்பும் துவரம்பருப்பும் ரெண்டும் சேர்ந்து வேக வச்சுருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. லைட்டாக தண்ணி ஊற்றுறேன். சும்மா ஒரு அரை கப் தண்ணி ஊற்றினா போதும் இந்த காய் வேக வரைக்கும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ வேணும்னு. 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டோன்னே இப்போ 2 விசில் வச்சு நம்ம இறக்கிடலாம். வெந்திருக்கு. இதை பாருங்கள், வெங்கல் கத்திரிக்காய் நல்லாவே வெந்திருக்கு. அதனால் இப்போ கரெக்டாக இருக்கும் இந்த காய். இப்போ நம்ம புளி கரைசல் ஊற்றலாம். இதில் நல்லா ஒரு கோலி அளவுக்கு நான் வச்சுருக்கேன் இந்த புளி. இப்போ அதில் ஊற்றலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ இதில் புளி கரைசல் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அது தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ரைஸ் கூட வந்து சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் புளிப்பு வேணும்னால கொஞ்சம் நிறையவே போடுறேன். டிஃபனுக்கு நீங்கள் சாப்பிட்ற மாதிரினா புளியை கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. அப்போ நல்லாவே இருக்கும். இப்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டால் கரெக்டாக இருக்கும். 1 2 3 இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துன்னு போட்டுக்கலாம். இப்போது ஒரு பேனில் வந்து எண்ணெய் கடுகெல்லாம் தாளித்து போட போகிறோம். இப்போ சாம்பாரை தாளித்து போட்டுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் வேணும்னா நெய்யும் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச வேணே கடுகு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ சீரகம் கொஞ்சம் போடுறேன். அப்புறமா சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 2-3. அது சிறுவாக கட் பண்ணிட்டேன். அது நல்லா வறுத்து போடலாம் பொன்னிறமாக. இது கூடயே கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். இது நல்லா போட்டு ஃப்ரை பண்ணோம் வெங்காயத்தை. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாரில் போட்டுடலாம். இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் வாசனைக்கு. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு சுவையான அரைச்சிட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இட்லி கூட சாப்பிடணுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு வெல்லமும் போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்னஸ் வரும் ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே. இப்போ ரைஸ் கூட சாப்பிட்றதுனால நான் ஒன்றும் வெல்லத்தை போடாமல் அப்படியே இது பண்ணியிருக்கேன், குக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.